ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே. நம்ம வீட்லேயும் ஒரு குட்டி பாப்பா இருக்குது. அந்த மாதிரி எத்தனை பாப்பாங்களை வச்சு சமாளிப்பீங்க? அதெல்லாம் ஒரு பெரிய சல்யூட். நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, ரொம்ப எனர்ஜியாக இருங்க. அப்போ தான் குழந்தைங்கள சமாளிக்க முடியும். நான் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்பாவை பார்க்க முடியாதது, அடிக்கடி அவங்களால கொஞ்சம் முடியாது, அந்த மாதிரி விஷயத்தில் நானுமே என்னோட அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் என்னால் அவங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேம்மா. ரொம்ப சாரி, இதை சொல்லணும்னு விரும்பினேன், அதனால சொல்லிட்டேன். இன்னைக்கு ஒரு குட்டி பையனுக்கு பர்த்டே, அதுவும் மதர்ஸ் டே அன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டாக கூட சொல்லலாம். நிவிலிங்கம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து அவங்களோட பையன் பேர் கிறிஸ்வின், மதுரை திருமங்கலம். ஊர் பேரையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ண சொன்னாங்க. அந்த பையனுக்கு என்னோட வீடியோவும் ரொம்ப பிடிக்குங்களாம். தேஜுவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு எழுதியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் உங்கள் சப்போர்ட்டுக்கு. ஹாப்பி பர்த்டே கிறிஸ்வின், எப்போதும் ஹாப்பியாக இருங்க, சேட்டை பண்ணாமல் சமத்து பிள்ளையாக இருக்கணும், சரிங்களா? இன்னைக்கு லுக்கே வேறு மாதிரி இருக்கும். என்னென்னா சத்தியமாக முடியலைங்க. ஒரு 3 நாளாக இங்கே மழையும் இல்லைங்களா? எப்போதுமே இதுக்கு முன்னாடியெல்லாம் என்னம்மா வெயில் அடித்தா வெயில் அடிக்குதுங்கிற, மழை பெஞ்சா மழை பெஞ்சுங்கிறேன்னு. ஏன்னா நான் இருங்க ஒரு நிமிஷம் சொல்கிறேன். இங்கே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டி இங்கே இருக்கிற வெயில் தாங்காமல் இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் சொன்னால் யாராவது நம்புவீங்களா? அவங்க எங்களை மாதிரி கம்மாய்க்கு குளிக்க போனவங்க. குளிச்சுட்டு வந்த உடனே வீட்டில் ஒரு மாதிரி அவங்களுக்கு பிபி ப்ராப்ளம் இருந்தாலும் கம்மாய்க்கு குளிக்க போயிட்டு வந்தவங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு படபடன்னு வருதுன்னா ஏதோ சொல்லிட்டு பாப்பாவை கூட அடிக்கடி கூட்டிகிட்டு போவேன். மெடிக்கல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என்னால் பார்க்க முடியாது, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் போகணுன்னு அனுப்பும்போது அங்கே போனால் இறந்துட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. இங்கே அந்த மாதிரி வெயில் இருக்குங்க. அதனால் காலையில் நல்லா வெயில் அடிக்குங்களா, சாயங்காலம் மழை பெய்யும் போது நாங்கள் ஏதோ தப்பிச்சுக்குவோம். ஏன்னா சாயங்காலம் வர்ற அந்த குளிர் காற்றுனால ஏதோ சமாளிச்சுக்கலாம். இந்த ஒரு 3 நாள் பாப்பா இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கா. பருப்போடு சாப்பிட்றியா? தண்ணி கொண்டுட்டு வரவா? நான் செஞ்சல, இதை கொண்டு வரேன், ஒரே ஒரு நிமிஷம். இப்போ ஆஃப் பண்ணிடுவேன். இந்த 3 நாளாக இங்கே மழையும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. நைட்டுமே பயங்கரமாக வேர்க்குது. அதனால் குளிச்சுட்டு வந்த உடனே நைட்டி போட்டு உட்காந்ததுக்கே என்னோட கையெல்லாம் செம்மையாகவே இருக்குது. சுத்தமாக முடியல. இருங்க, பாப்பாவை கொஞ்சம் அமைதியாக்கிட்டு வரேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாள் இந்த சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் போட்டு பார்க்கணுன்னு ஆசை. அதை விட இந்த இடம் முக்கியமாக, இங்கெல்லாம் பயங்கரமாக வலிக்குதுங்க. எப்போ பார்த்தாலும் இங்கே பெரிய பிம்பிளாக வரும். இந்த உதட்டு கீழே இல்லாட்டி இந்த இடத்துல பெரிய பிம்பிளாக அது செவப்பாகி தொடக்கூட முடியாத மாதிரி வலிச்சு அந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்குது. இங்கேயும் அது அதில் வை, அந்த கிண்ணத்தில் வை. இங்கேயுமே நம்ம சில நேரம் இப்படியெல்லாம் தேய்ச்சி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அதை அறுத்துருது. அந்த இடத்துல சில நேரம் புண்ணு வர்ற மாதிரிலாம் ஆகுது. அதனால் இது போட்டு பார்க்கணுன்னு ஆசை. இன்னைக்கு அதோட ரிவ்யூ தான். அதுக்கு சரி, இன்னைக்கு நான் இதை போட்டு பார்த்துட்டு உங்ககிட்ட ரிவ்யூ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் பாப்பாவுக்காக வாங்கின பேஸ்ட் ஒன்று சொல்கிறேன். இது ப்ரொமோஷன் கிடையாதுங்க, இது நான் காசு கொடுத்து வாங்கினது. இங்கே பாருங்கள், ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இது கோல்கேட் பிராண்டு தான். ஆனால் 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரையே குழந்தைங்க யூஸ் பண்ணுற கோல்கேட். இங்கே பாருங்கள், நான் எப்போதுமே ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினேன் அப்படின்னா உங்ககிட்ட ரிவ்யூ சொல்லுவேன், அதனால தான் சொல்கிறேன். சரி, உனக்கு எல்லாமே. சில நேரம் சரியாக வெளிச்சமே தெரியாது. இங்கே பாருங்கள், மேலே இருக்கிற எழுத்தை வச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் பேக் சைடு கேமராவில் உங்ககிட்ட காமிக்கிறேன். எதனால் இது வாங்கினேன் அப்படின்னா, நான் எப்போதுமே கோல்கேட் பேஸ்ட்டில் தான் ப்ரஷ் பண்ணுறோம். அவள் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது, அம்மா ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டே நிற்கிறா. ஆனால் அவள் சாப்பிட்றான்னு எனக்கு தெரியும். நாக்கில் இந்த ஓரமெல்லாம் சின்ன சின்ன கொப்பளமாக வந்துடுது. அது வெந்து போயிடுது. அதை எவ்வளோ சொன்னாலும் இவளும் கேட்க மாட்டேங்கிறாளா. என்னதான் பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். வயசு பிரகாரம் கோல்கேட் எல்லாமே ஃப்ளிப்கார்ட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. நான் அதில் வாங்கினது தான். இது இங்கே பாருங்கள், 0% ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே இல்லைங்க. இன்னொன்று நேச்சுரல் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்னு போட்டிருக்கு, ஆனால் இனிக்கலை. இங்கே பாருங்கள், பேஸ்ட்டு வெள்ளை கலர். அலோவேரா ஜெல் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். பேஸ்ட் இனிப்பாக இருக்கவும் தானே அதை சாப்பிட்றாங்க. உண்மையாகவே இந்த பேஸ்ட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன், பாப்பாவுக்கு நாக்கெல்லாம் ஒரு மாதிரி வெந்து போயிருக்குங்க. அவள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிற. அதனால இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். இதில் 250 ரூபான்னு போட்டிருக்கு. நான் 180 எவ்வளவோ தான் கொடுத்து வாங்கினேன். இது நல்லா இருக்கா?
சரி சாப்பிடு. ம். பருப்பு வடையா? இன்னைக்கு கொஞ்சமாக பருப்பு வடை செஞ்சு சாப்பிட்டோம். அதை தான் தூங்கி எழுந்திரிச்ச உடனே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உண்மையாகவே சொல்கிறேன், நான் ஒரு க்ரீமும் போடல, ஒன்றுமே போடல. இங்கே பாருங்கள், லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், குங்குமம் வச்சுருக்கேன், வேறு எந்த க்ரீம் எதுவுமே போடலைங்க. பயங்கரமாக வேர்க்குதுங்களா, அதனால் க்ரீம் எல்லாம் போட்டு என்ன பண்ணுறது? வெளியே மாமனார் உட்காந்துருக்காரு, அதனால் அங்கே அனுப்பிட்டேன். வீட்டுக்குள்ளே ஃபேனும் போட முடியாதுங்களா, அவள் சொல்கிறா எனக்கும் வேர்க்குதுன்னு, அதனால் நீயும் போன்னு சொல்லிட்டேன். இப்போ யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுது என்னன்னு தெரியல. நான் கண்ணாடி பார்த்து போடுறேன். ஓ மை காட், ஐயோ என் முடி. உண்மையாவே இது போட்டால் எரியுமா? எனக்கு கொஞ்சம் எரியுதே, பயமாக வேற இருக்கே நான் போடுறதுக்கு. எனக்கு வேர்த்தனால என்னவோ எரியுதுங்க. அந்த வெள்ளை வெள்ளையாக வரும்ல, பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட், அதுக்காக தான் நான் இது வாங்கினேன். எல்லாருக்கும் கருப்பாக போடுறாங்க, நான் போட்டால் மட்டும் எனக்கு சிவப்பாக தெரியுது. பையன் மாதிரி இருக்கேனா? உண்மையாவே முடியல, பயங்கரமா எரியுது. ஐயோ எரியுமா என்னன்னு கூட எனக்கு தெரியாம நான் என்னவோ பண்ணிட்டேன். இன்னைக்கு போச்சு என் மூஞ்சி. வேர்க்கிறனாலேயோ என்னவோ எரியுது. இதுவே போதும். இப்படி காற்று வீசும்போது அந்த அளவுக்கு எரியலைங்க. உண்மையாவே வேர்த்தனால தான் எரிஞ்சிருக்கும் போல. என் மூஞ்சியே வேற லெவல்ல இருக்கு. எனக்கு எரியுதுங்களா, எப்போதுமே இங்கே முகத்துக்கு கீழே விட நெத்தியில தான் பயங்கரமா வேர்க்கும். அதனால நெத்தியில மட்டும் வேண்டாம். இன்னொரு நாள் நான் ஈவினிங் டைம் இல்லாட்டி நைட்டு போட்டு பார்த்துக்கிறேன். இப்போ உண்மையாகவே முடியலங்க சத்தியமாக. அந்த க்ரீமை போட போட ஒரு மாதிரி முகம்லாம் எரியுது. எனக்கு வேர்க்கிற இடம் மட்டும் அப்படி தண்ணி தண்ணியாக தெரியும். இந்த இடம், இங்கே இங்கே இந்த சைட்லாம். அந்த சார்கோல் மாஸ்க்கு போட்டுட்டு காய காய முகம் ஒரு வேறு லெவலில் தெரியுது. அதனால நல்லா காயட்டும், காஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்கேன் அம்மா? எப்படி இருக்கேன்? இங்கிட்டு பாரு, எப்படி இருக்கேன்? வாய் ஃபுல்லாவா வச்சு சாப்பிடுவாங்க. அட லூசு லூசு. முன்னாடி நான் நெத்தில போடாததுக்கு முன்னாடி வந்தா அப்போதான் இந்த மாதிரி சீவி விட்டு சும்மா கிளிப்பை மட்டும் போட்டு விட்டேன். அடிக்கடி அப்படிதான் பண்ணுவேன். இந்த க்ரீமை பார்த்துட்டு என்னம்மா சொன்னேன்? நான் போட்டிருக்கேன்ல, அதையும் இந்த க்ரீமையும் பார்த்துட்டு என்ன சொன்னேன்? அவ சொல்றா, இந்த ஃபேஸ் மாஸ்க்ல அந்த ஃபேஸ் அங்க பாருங்க, அந்த ஃபேஸ் வந்து நல்லா கருப்பா போட்டிருக்காங்களா, இல்ல இது கொஞ்சமா இல்ல நிறைய போட்டாதான் இப்படி இருக்குமா? நான் போட்டிருக்கிறது வந்து அந்த அளவுக்கு தெரியல இல்லைங்க. அதனால தேஜு சொல்றா, நீ நிறைய போட்டாதானே நல்லா இருக்கும். இங்க பாத்தியா இவ எப்படி நிறைய போட்டிருக்கான்னு, நீ என்ன இப்படி போட்டிருக்க, நல்லா இல்லைங்கிறா என் மூஞ்சியை பார்த்து. எனக்கு எரியவும் பயமாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா வேர்க்கிறனால தான் எரிஞ்சிருக்குது. நெத்தியில போடும்போதெல்லாம் சுத்தமா எரியலைங்க. இன்னும் கொஞ்சம் இங்க கீழே மட்டும் காஞ்சிருச்சு. பார்ப்போம் எங்க இருந்து எங்கிட்ட எடுக்கிறதுன்னு. இப்போ கீழே மட்டும் எடுத்துடலாம். அதிகமாக யூஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடுமோ என்னவோங்க. சரியாக யூஸ் பண்ண தெரியாமல் இதில் ஒயிட் ஹெட்ஸ் எப்படி உங்ககிட்ட நான் காமிப்பேன்? ஓ மை காட். என் முகத்தில் இருக்க ஒயிட் ஹெட்ஸ் காமிக்கிற மாதிரியெல்லாம் நான் போடலை. ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால ஒரு பயம். எரிஞ்சதுல நான் பயந்துட்டேன். என்னோட மூக்குக்கு கீழே வேர்த்தனால இந்த கன்னத்துக்கிட்ட எப்படி உரிச்சு எடுத்தனோ அந்த மாதிரி எடுக்க முடியலங்க. தேய்க்க வந்தது. அப்படி தேய்க்கும் போது சரியா காயாதனால என் கையிலே ஒட்டிக்கிறோம். அதனால மூக்குக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. வலியே இல்லை. ஒருவேளை ரொம்ப திக் லேயரா போட்டா வலிக்குமோ என்னவோ. பாப்பாவும் இங்கிட்டு பிடிச்சி இழுக்கிற அவ இஷ்டத்துக்கு. ஒரு வழியா பிரிச்சு எடுத்தோம்.
அதே மாதிரி அந்த நெத்திக்கிட்ட நான் இப்போ கூட தேய்க்கிறேன் இல்லைங்க, அந்த இடத்துலையுமே சரியாக காயலை. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்களே பாருங்களேன், கொஞ்சம் முடி இருக்கும் எனக்கு. சின்ன சின்ன முடியெல்லாம் மாட்டிக்கிட்டனால முடியெல்லாம் தனியாக எடுத்து அதை பிரிக்கிறதுக்குமே கொஞ்சம் லேட் ஆச்சு. நான் வீடியோவில் பார்த்த வரைக்கும் நல்ல திக் லேயராக போட்டிருப்பாங்க. அதில் வந்து அவங்க எடுத்தாங்க அப்படின்னாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை விட அதில் வந்து அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் தெரியும். நான் வந்து எனக்கு போடும்போதே முகம்லாம் எரிஞ்சதுங்க. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே தானே போட்டேன், அதனால் வேர்த்தனால எரிஞ்சுது. இந்த இடத்துல எல்லாம் சுத்தமாக காயவே இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ கூட தண்ணி லைட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு பார்க்க தெரியல. இன்னொன்று வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்க, அது வந்து அந்த சூரிய வெளிச்சம் நல்ல பிரைட்டாக இருக்கும்போது நான் ஒரு கலரில் இருப்பேன், மங்கிருச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி கலரில் இருப்பேன். பாருங்களேன், ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கலர் மாதிரி இருக்கும். அதை வெளியே உட்காந்தாலுமே அந்த மாதிரி தான். மற்றபடி க்ரீம் போட்டதுக்கப்புறம் ஃபேனில் உட்காந்துருக்கும் போது எந்த எரிச்சலும் எதுவுமே இல்லை. எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அவ்வளோதான். அதுக்கு இங்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் இப்படி அழுத்தி பார்த்தோம் அப்படின்னாலுமே சில பேருக்கு அந்த வெள்ளையாக வரும் இல்லைங்க, இப்போ கூட எனக்கு வருது. ஒருவேளை நான் சரியாக திக் லேயராக போடாதனாலே என்னன்னு தெரியல, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த சைடு நல்லாயிருக்கு, இந்த ஒரு மூக்கில் இந்த சைடு நல்லாயிருக்கு, இந்த சைடு வந்து முன்னாடி இருந்த மாதிரி அதே அப்படி தான் தெரியுது. ஆனால் இங்கே வந்து இப்போதைக்கு எரியலை, நார்மலாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. நான் போட்டதில் எனக்கு வந்து ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கரெக்டாக ட்ரை பண்ணுறேன். ஏதோ நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் எந்த அளவுக்கு விரும்ப போகிறீங்கன்னு தெரியல, ஆனால் இதை போட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஒருவேளை ஏதாவது போட்டுட்டு இருக்கும்போதே செட் ஆகலை அப்படின்னா பார்க்குற உங்களுக்கும் தெரியும்ல, ஒருவேளை ஆசை இருந்தா இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா. அதனால தான் இதை வீடியோ எடுத்தேன். பாப்பாவை இதுக்கப்புறம் தாங்க குளிக்க வைக்கணும். நான் குளிச்சுட்டு வந்தேன், அதுக்கு முன்னாடி அவள் தூங்கிட்டாங்கிறதுனால குளிக்க வைக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.